நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரீட்சாவோடைய 20th லெசன் பார்க்க போகிறோம். பார்ட் பீஸ். இந்த லெசன் என்ன பற்றி படிக்க போகிறோன்னா, மேரா பாரத் மகான், என்னுடைய இந்தியா உயர்ந்தது இல்லைனா சிறந்தது. இந்தியாவை ஹிந்தியில் பாரத்ன்னு சொல்லுவோம். என்னுடைய இந்தியா உயர்ந்தது இல்லைனா சிறந்தது, எப்படி வேணால் சொல்லலாம். மகான்னா உயர்ந்தது இல்லைனா சிறந்தது. பாரத் பாரத் மேரா தேஷ் ஹே, இந்தியா என்னுடைய நாடு. பாரத் துமாரா பி தேஷ்யே, இந்தியா உன்னுடைய நாடும் கூட. ஆல்சோனா பீன்னு அர்த்தம். இங்கே தேஷுங்கிறது மேஸ்குலின், அதனால் எப்பயுமே சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா மேரா துமாரா ஹமாரா வச்சு தான் வரும். பாரத் அமாரா தேஷ்யே, இந்தியா நம்மளுடைய நாடு இல்லைனா இந்தியா எங்களுடைய நாடு. பாரத் பஹுத் விஷால் தேஷ்யே, இந்தியா ரொம்ப பெரிய நாடு. பெருசுனா படேனா பெருசு, ஆனால் பெருசுலே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் நம்ம விஷாலுன்னு சொல்லுவோம். இந்தியா ரொம்ப பறந்து விரிந்த நாடு. யஹாங், இங்கே கஹி நதியா பகதி ஹே, கஹினா நிறையன்னு அர்த்தம். நிறையன்னும் போது நம்ம நதியா ப்ளூரலில் சொல்லணும். சிங்குலர்னால் நதின்னு சொன்னால் போதும், ப்ளூரல்ன்றதுனால நதியா. இங்கே நிறையா நதிகள், பகத்தினா பாயிறது, டு ஃப்ளோ பாய்கின்றன. பாரத் மே ஊஞ்சே ஊஞ்சே பஹாடு ஹே, இந்தியாவில் உயர்ந்த உயர்ந்த மலைகள் இருக்கின்றன. இந்த இடத்துல ஊஞ்சே ஊஞ்சே அப்படின்னா ஒரு மலையை பற்றி பேசலை, 2-3 மலையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ப்ளூரலில் ஹேங்குன்னு வரும். இந்தியாவில் உயர்ந்த உயர்ந்த மலைகள் இருக்கின்றன. பாரத் கே உத்தர் மே ஹிமாலய பஹாடு ஹே, உத்தர்னா வடக்கு திசை, நார்த் டைரக்ஷன். இந்தியாவுடைய நார்த்து சைடில் ஹிமாலயா மவுண்டெயின் இருக்குது. ஹிமாலயா பஹாடுனா மவுண்டெயின், மலை இருக்குது. பாக்கி தீனோ அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிறது மாதிரி தான், வீதியை சொல்லுவோம்ல பாக்கின்னு, அதே தான் இங்கே ஹிந்தியில். பாக்கி தீனோ, மீதி 3 திசைகளும். ஜென்ரலாக அவுர்னா அண்டுன்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல அவுர்னா சைடு. மீதி 3 திசையும் சமுத்திரஹே, கடல். மீதி 3 திசையும் கடல், கடலால் சூழ்ந்தவை, ஓஷன். ஹிஸ்லியே, அதனால். ஹிசே, இதை பிராயத்வீப் ககத்தே ஹே, பிராயத்வீப் அப்படின்னு சொல்கிறோம். ககத்தே ஹே அப்படி, ககத்தேனா சொல்கிறது. பிராயத்வீப் அப்படின்னா பெனின்சுலர், தமிழில் தீபகற்பம், அதனால் இதை நம்ம தீபகற்பம் சொல்கிறோம். அடுத்தது பாரத் ஏக் மகான் தேஷ்யே, இந்தியா ஒரு சிறந்த நாடு. ஹிஸ் தேஷ், இந்த தேசத்தில் ஹிஸ் தேஷ் மே பகவான் மகாவீர், கௌதம் புத், சங்கராச்சாரி, அர்ஜுன், ராணா பிரதாப், சிவாஜி, மகாத்மா காந்தி, ஜெய்சேனா போன்ற மகாபுருஷ் போன்ற மகா வித்வான் பைதா உயே, பிறந்த நாடு, பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம். பைதா ஊவா அப்படின்னா ஒருத்தவங்க பிறந்தா ஊவான்னு சொல்லுவோம். இங்கே ப்ளூரல் ஃபார்ம், நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ப்ளூரலில் பைதா உயே அப்படின்னு சொல்லணும். துளசிதாஸ், சூர்தாஸ், கபிதாஸ், ஜெய்சே போன்ற மகாகவி கா ஜன்ம ஹிஸ் தேஷ் மே உவா, போன்ற கவிஞர்கள் பிறந்த நாடு இந்த இந்தியா. இங்கே ஜென்ரலாக நம்ம ஒரு பிறப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கா ஜென்ம அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே அவங்க பிறந்தாங்க அப்படின்னா பைதா உவே அப்படின்னு சொல்லணும். இது 2 சென்டென்ஸுக்கும் உள்ள யூசேஜ் புரியுதுல்ல, 2த்துக்குமே ஒரே அர்த்தம் தான். இப்போ ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா பைதா உவா அப்படின்னு சொல்லணும். அவங்க பிறந்த நாடு இந்த நாடு அப்படின்னும் போது கா ஜென்ம அப்படின்னு சொல்லணும். பாரத் மே கஹி தர்மோ கே லோக் ரகத்தே ஹே, இந்தியாவில் நிறையா தர்மன ரிலிஜியன், நிறையா ரிலிஜியன் கொண்ட மக்கள்கள் வாழ்கின்றன இல்லைனா வசிக்கின்றன. ரகத்தேகேனா வசிக்கிறது. பாரத் கே லோகோ, இந்தியாவுடைய மக்கள். கான்பான், அவங்களுடைய உணவு பழக்கம். போஷாக்குனா உடை. ரித்தி ரிவாஜ் அப்படின்னா பழக்க வழக்கம், ஹேபிட்ஸ். அவுர் மற்றும் பாஷ்யா, அவர்களுடைய மொழி. அலகே, எல்லாம் அழகுனா செப்பரேட், தனித்தனி வாய்ந்தவை. லேக்கின், பட் ஆனால். உன்கே விசார் ஏகே, அவர்களுடைய விசார்னா எண்ணங்கள், தாட்ஸ். அவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றுதான். இப்போ அபியாஸ் பார்க்கலாம்.
அபியாஸ் பாரத் கே உத்தர் மே ஹிமாலய டேஷ் ஏ இந்தியாவுடைய உத்தர்னா வடக்கில் ஹிமாலய மவுண்டெயின் இருக்குது, அப்போனா பஹாடு. பாரத் மே கஹி தர்ம இந்தியாவில் நிறைய ரிலீஜியன் கொண்ட மக்கள் ரகத்தே ஹே வசிக்கிறாங்க. பாஷ்யா அலக் ஹே அதாவது மொழி செப்பரேட் தனித்தனியாக இருக்கலாம். லேக்கின் பட் ஆனால் உன்கே விச்சார் அவங்களுடைய தாட்ஸ் ஒன்று தான். அப்போ ஏக். பாரத் மேரா தேஷ் ஏ இந்தியா என்னுடைய நாடு. பாரத் மே கஹி நதியா ககத்தே ஹே இந்தியாவில் நிறையா நதிகள் பாய்கின்றன. டு ஃப்ளோ ககத்தே ஹே. காந்திஜி கஹாங் பைதா ஹுயே காந்திஜி எங்கே பிறந்தாங்க? காந்திஜி பாரத் மே பைதா ஹுயே இந்தியாவில் பிறந்தாங்க. क्या भारत के लोग का खान पान पोशाक और रीति रिवाज एक है? இந்தியா மக்களுடைய உணவு பழக்கம், உடை பழக்கம் மற்றும் அவர்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஒன்று தானா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி இல்லை. பாரத் கே லோகோ கான் பான் போஷாக் और ரித்தி ரிவாஜ் அலக் ஏ எல்லாம் தனி செப்பரேட்டானவை, தனித்தனி. அப்போனா அலக் ஏ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.